Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க ரவி. இன்னைக்கு வீடியோல நாம IQoo Neo 7 Pro இதோட கேமிங் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போன் ஒரு கேமிங் ஸ்மார்ட் போன், டெடிகேட்டடா கேமிங் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லி தான் லான்ச்சே பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, கேமிங்க்கு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரிலாம் உள்ள இருக்கு ஸ்பெஷலா, ஸோ கேமிங் உடைய லைவ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல நல்ல டீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய எல்லா ஆஃபரையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த IQoo Neo 7 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமிங் ரிவ்யூக்குள்ளே டேரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இதில் என்ன ப்ராசஸர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸர் 3 GHz கிளாக் ஸ்பீட் இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸர் தான் நமக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடாக இண்டிபெண்டன்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்ற ஒரு கேமிங் சிப்பும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கேமிங்க்கு நமக்கு இன்னும் பெட்டராக டிஸ்பிளே வீடியோ விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேமிங் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது என்ன அப்படின்றத நம்ம உள்ளே போய் பார்ப்போமே. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கேமிங்காக டெடிகேட்டடாக இதில் நமக்கு மான்ஸ்டர் மோட் அப்படின்ற ஒரு மோட் இருக்குது. ஸோ இதை நம்ம ஆன் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. இது போக அல்ட்ரா கேம் மோட் அப்படின்ற ஒரு மோடும் இதில் இருக்குது. ஸோ இதை ஆன் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு நிறைய கேமிங் ஃபீச்சர்ஸ் நமக்கு கேம் விளாடும்போது கிடைக்கும். ஸோ அதற்காக இந்த மோடும் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி கேம் பிளேன்னு பார்க்கும்போது நாம் இப்போ பார்த்தீங்கன்னா BGMI கேம் தான் ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த BGMI கேம்ஸ் தான் அதிகமாக இப்போ ப்ளே பண்ணுறாங்க. அதிக பேர் கேட்கக்கூடிய ஒரு கேமும் அதுவாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் BGMIயில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அண்ட் எந்த அளவுக்கு கேம் ப்ளே பண்ணுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம BGMI ஓப்பன் பண்ணுவோம். அண்ட் கேம் ப்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த அல்ட்ரா கேம் மோட் அப்படின்ற இந்த மோடை நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கணும். ஸோ இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பேட்டரி சேவர் மோடு, பேலன்ஸ் மோடு அண்ட் மான்ஸ்டர் மோட் அப்படின்ற மாதிரி மோட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மான்ஸ்டர் மோட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே CPU-உடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பூஸ்டப் பண்ணி உங்களுக்கு இன்னும் ஸ்மூத்தான பெர்ஃபார்மன்ஸ், கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கொடுக்கும். இது போக பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 4D கேமிங் வைப்ரேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். நீங்கள் மேனுவலாக இந்த இடத்துல வேணும் அந்த இடத்துல வேணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கிறதுனாலும் செட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆட்டோ வச்சிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் கேமிங்க்கு 4D வைப்ரேஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. இது போக ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்ற ஒரு மோடும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் மோடுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேம் பிளே, உங்களுடைய கேமுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அது பார்த்துக்கிறதாகட்டும், இல்லை பிரைட்னஸ் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே பண்ணிக்கும். இது போக வாய்ஸ் சேஞ்சர் கொடுத்துருக்காங்க அண்ட் பேக்ரவுண்ட் கால்ஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அண்ட் பிளாக் நோட்டிஃபிகேஷன், ரிஜெக்ட் கால், மோஷன் கண்ட்ரோல். ஸோ மெயினாக இது IQoo ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ உங்கள் மொபைலை நீங்கள் டில்ட் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு சில கண்ட்ரோல், சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஷூட் பண்ணுறது, கன் சேஞ்ச் பண்ணுறது, லோட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கான ஆப்ஷன்ஸ் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேம் டிஸ்பிளே என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா இன்னுமே கலர்ஃபுல்லாக நமக்கு கேமிங் வீடியோ விஷுவல்ஸ் எல்லாம் மாற்றி கொடுக்குது. அது நம்ம ஜென்ரலாக நாமளே ஃபில்டர்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து அதை சூஸ் பண்ணி நமக்கு வேண்டிய மாதிரி சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. இல்லை டிஃபால்ட்டாக வேணாலும் நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நம்ம கேம் ப்ளே வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இது போக கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷன், லாக் பிரைட்னஸ், ஆஃப் ஸ்க்ரீன் ஆட்டோ ப்ளே, வாட்ஸ்அப் பிக்சர் இன் பிக்சர் மோட், ஸ்க்ரீன்ஷாட்டு, ரெக்கார்ட் ஸ்க்ரீனு, இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆக்சுவலி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமே. அடுத்து நம்ம இதோட கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து HDR பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அல்ட்ரா HDயுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ அல்ட்ரா HD 4Kல நீங்கள் கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னாலும் உங்களால் இதில் ப்ளே பண்ண முடியும். அண்ட் HDRல ப்ளே பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் ப்ளே பண்ண முடியும். ஸோ அதற்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை கிராஃபிக்ஸில் உங்களால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேம் ப்ளே அப்படின்றது பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த கேமோட கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் HDR எக்ஸ்ட்ரீம் செட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ ஹை கிராஃபிக்ஸ்லேயே ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு பேட்டரிலாம் கன்சியூம் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த சிப் மூலியமா இதில் 120 FPS நம்ம கேம்ஸ் ப்ளே பண்ண முடியும். அதை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் காட்டுது நமக்கு. ஸோ இப்போ நார்மலாக இருக்குது. பட் அந்த 120 ஹெர்ட்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை போனீங்கன்னா இங்கே கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் தான், அந்த ஆப்ஷன் நீங்கள் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கிறதன் மூலியமாக உங்களுடைய ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே பார்த்தீங்கன்னா 120
எஃப்பிஎஸ்க்கு இப்போ மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி 120 எஃப்பிஎஸ்க்கு உங்களுக்கு பூஸ்டப் பண்ணி இது கொடுக்கும். ஸோ இது வேணும்னு நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இதை ஆஃப் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பேட்டரி கன்சியூம் ஆகிறத சேவ் பண்ணும். பட் இது ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா பேட்டரி கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் ஆகும், அவ்வளோதான். பட் நம்ம இதை இப்போ ஆன் பண்ணியே நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். கண்டினியூவாக 1 hour நம்ம கேம் ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 1 hour கேம் ப்ளே பண்ணுறது மூலிமா இதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, பேட்டரி எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணுது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி 62% பேட்டரி இருக்குது. அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 11:25. ஸோ 11:25லேருந்து இப்போ நம்ம 12:25 வரைக்கும் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு பேட்டரி கன்சியூம் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 120 எஃப்பிஎஸில் இருக்குது. ஸோ நம்ம செட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ நம்ம ஹெச்டிஆரில் கிராஃபிக்ஸ் செட் பண்ணியிருக்கிறதுனால அதோட குவாலிட்டி அண்ட் கலர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். நல்லா கிளாரிட்டியாக நமக்கு தெரியுது. அண்ட் உள்ளே போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு பில்டிங்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்றதெல்லாம். ஸோ பில்டிங்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதா, நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு இது கிளாரிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். அது ஹெச்டிஆர் செட் பண்ணும்போது இந்த அளவுக்கு கிளாரிட்டியாக உங்களுக்கு இதில் ஷோ பண்ணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 11:47 ஆகுது. 53% சார்ஜ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே நம்ம கண்டினியூஸாக ப்ளே பண்ணிட்டோம். 53னா 62லேருந்து 9% சார்ஜ் கம்மியாயிருக்கு நம்ம ஹெச்டிஆர் செட்டிங்ஸில் செட் பண்ணி ப்ளே பண்ணும்போது. ஸோ அதனால் இப்போ நம்ம கிராஃபிக்ஸை கம்மி பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆர் எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. இதை நம்ம வந்து ஹெச்டியில் செட் பண்ணிவிட்டு ஹையில் வச்சு நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ எந்த அளவுக்கு பேட்டரி ட்ரைன் ஆகுது அப்படின்றத பார்ப்போம் கண்டினியூஸாக. ஸோ ஹீட் எந்த அளவுக்கு வந்திருக்கு, எந்த அளவுக்கு ஹீட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நான் ஃபேன் போட்டு தான் கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ரூம் டெம்பரேச்சரில் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி ப்ளே பண்ணும்போது ஓரளவுக்கு லைட்டாக கொஞ்சம் வார்ம் தெரியுது. ஸோ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. அண்ட் கேமரா மாடல்கிட்ட கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. ஸோ இந்த இடம்லாம் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி லைட்டாக வார்மாக, ரொம்ப ஹீட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஹெச்டிஆர் செட் பண்ணி நம்ம கேம் ப்ளே பண்ணதுக்கும் இப்போ ஹெச்டி அண்டு ஹை கிராஃபிக்ஸ் செட் பண்ணி கேம் ப்ளே பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் இது கொஞ்சம் பேட்டரி கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 12:06 ஆகுது. 48% சார்ஜ் இருக்குது. ஆக்சுவலி நம்ம கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணி 40 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ 40 நிமிஷத்தோட ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ 62% சார்ஜ் இருந்துச்சு. ஸோ இப்போ 48. ஸோ 14% சார்ஜ் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பப்ஜி கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஆக போகுது. ஸோ அப்படியே நம்ம பப்ஜியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்மள்ட்ட ஆஸ்பால்ட் 9 கேம் இருக்குது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி ஆஸ்பால்ட் இந்த கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சு இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷன், ஸோ அந்த ஆப்ஷன் இல்லை. 60 எஃப்பிஎஸில் தான் நமக்கு இது ப்ளே ஆகுது. அந்த கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷன் பார்த்திங்கன்னா பப்ஜிக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. ஆஸ்பால்ட் 9ல் அது சப்போர்ட் இல்லை. சரி, ஒரு 2 கேம் நம்ம இதில் போட்டுட்டோம். இப்போ நம்ம திரும்ப பப்ஜியை போய் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 120 எஃப்பிஎஸ் அகைன் வந்துருச்சு. ஸோ 120 எஃப்பிஎஸ் வந்து நமக்கு பப்ஜியில் சப்போர்ட் பண்ணுது. ஆக்சுவலி பிஜிஎம்ஐ பப்ஜின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பிஜிஎம்ஐயில் சப்போர்ட் பண்ணுது. ஆஸ்பால்ட் 9ல் நமக்கு சப்போர்ட் பண்ணல. இந்த மாதிரி வேறு எந்தெந்த கேம்லலாம் சப்போர்ட் பண்ணுதுன்றது தெரிஞ்சால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன்.
கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 1 hour கிட்ட ஆகிடுச்சு. ஸோ 11:25க்கு ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ 12:26 ஆகுது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா 41% சார்ஜ் இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ 62% இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 21% சார்ஜ் ட்ரைன் ஆகிருக்கு. 1 மணி நேரம் நம்ம கேம் ப்ளே பண்ணதுலேருந்து 21% சார்ஜ் ட்ரைன் ஆகிருக்கு. அண்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம HDR எக்ஸ்ட்ரீமில் செட் பண்ணி ப்ளே பண்ணும்போது 11:25க்கு ஸ்டார்ட் பண்ணி 11:47 வரைக்கும் நம்ம அதில் தான் ப்ளே பண்ணோம். ஸோ அப்போ ப்ளே பண்ணும்போது நமக்கு ஒரு 9% சார்ஜ் ட்ரைன் ஆச்சு. அதுக்கப்புறம் நார்மல் ஹையில் செட் பண்ணி நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா 11:47லேருந்து 12:06 வரைக்கும் ப்ளே பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நம்ம ப்ளே பண்ணோம். ஸோ அப்போ ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5% தான் சார்ஜ் ட்ரைன் ஆச்சு. ஸோ அந்த வகையில் நீங்கள் இந்த ஹை கிராஃபிக்ஸ் செட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு பேட்டரி ட்ரைன் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அண்ட் ஓவரால் என்னோடய கேம் ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி எனக்கு எந்த இடத்துலையுமே லேக் ஃபீல் ஆகலை. ரொம்பவே ஸ்மூத்தாக ப்ளே ஆச்சு. அண்ட் 120 FPS நமக்கு ப்ளே ஆகுது. ஸோ அந்த வகையில் அது எல்லாமே எனக்கு இதில் ரொம்பவே பாசிட்டிவாக படிச்சு. அண்ட் ஹீட் மெயினாக அதை கேட்பீங்க. ஸோ ஹீட் எந்த அளவுக்கு ஆகுது, எந்த அளவுக்கு ஹீட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் 2 விதமாகவும் பண்ணேன். நான் ஃபேனை போட்டுட்டு கேம் ப்ளே பண்ணி பார்த்தேன். அப்போ ப்ளே பண்ணும்போது லைட்டாக வார்ம் தான் ஆச்சு, பெருசாக ஹீட் ஆகலை. பட் ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு நான் கேம் ப்ளே பண்ணும்போது லைட்டாக ஹீட் ஆச்சு. பட் ஹீட் ஆனாலும் கொஞ்சம் நேரத்தில் திரும்பி நம்ம ஃபேனை போட்டோம் அப்படின்னா உடனே நமக்கு கூல் டவுன் ஆகிடுது. ஸோ அந்த வகையில் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அண்ட் ஹீட்டுமே ரொம்ப ஹெவியாக ரொம்ப ஓவர் ஹீட்டான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஓவர் ஹீட்லாம் இல்லை. ஓரளவுக்கு நமக்கு தெர்மல் அந்த ஹீட் மேனேஜ்மெண்ட்லாம் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. லைட்டாக ஹீட் ஆகுது, அது திரும்பி வார்மும் ஆகிக்குது. அது சொன்னால் அதனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் கேம் ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட் 35,000 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதெல்லாம் எந்த ஒரு குறையும் எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் படலை. அண்ட் 120 FPS மெயினாக இந்த மேட்ரு பார்த்திங்கன்னா BGMIயில் நமக்கு சப்போர்ட் பண்ணுது, ஆஸ்பால் 9ல் சப்போர்ட் பண்ணல. மற்றபடி என்னென்ன கேம்ஸில் சப்போர்ட் பண்ணுதுன்றது எனக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதான் அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி ஓவரால் எனக்கு இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது, நல்லா பண்ண மாதிரி தான் தோணுது. மற்றபடி உங்களுக்கு என்ன தோணுது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி? உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.